ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? அந்த செல்வநாயகி தான் ஜோசியரை ஏற்பாடு பண்ணி அவரு மூலமா உன்னை அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கணும். உனக்கு அது புரியலையாக்கா? செல்வநாயகி திருந்திட்டாங்கன்னு நீ இன்னும் நம்புறியா? ஆமா, அவங்க திருந்திட்டாங்கன்னு நான் நம்புறேன். செல்வநாயகி உன்னை ஏமாத்துறாங்கக்கா. அத்தை எனக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க. இன்னைக்கு செல்வநாயகி மட்டும் நம்ம அம்மாவை பாத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அத்தை நல்லவங்கன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோண்டி. இல்லக்கா, அம்மா மேல கோவப்பட்டு ரகலை பண்ணி செல்வநாயகியுடைய அசல் முகம் வெளியே தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏன் அது நடக்கல? ஐயோ கடவுளே, என் அக்கா வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நான் அவ்வளவு உருக்கமா வேண்டிக்கிட்டேன். அக்கா, நான் உனக்காக எவ்வளவு போராடுறேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுக்கா. சத்யா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்காக தான் நீ போராட ஆரம்பிச்ச. ஆனா போக போக உன் லட்சியம் அப்படியே மாறிடுச்சு. இப்ப நீ எனக்காக இல்ல, உனக்காக போராடிட்டு இருக்க. என்னக்கா உளற? எனக்காக நான் எதுக்குக்கா போராடுறேன்? எனக்கு என்ன பிரச்சனை? அப்பா அம்மா யாருன்னு செல்வநாயகிக்கு தெரிஞ்சிட்டா உனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் நானும் இங்க வாழ முடியாது, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வீணாயிடும். அததான் நான் சொல்றேன், உன் வாழ்க்கை போயிடும். அதனாலதான் நீ என்னை இப்ப தடுக்கிற. இனிமே என் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அம்மாவும் செல்வநாயகியும் சந்திச்சா அதனால நடக்க போற பயங்கரத்தை நீ சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லையாக்கா? சத்யா, நான் அத்தை கூட இணக்கமா போக விரும்புறேன். அவங்களும் மனசு மாறி அதுக்கு தயாராயிட்டாங்க. என் குழந்தை அவங்க மனச மாத்திடுச்சுன்னு நான் நம்புறேன். இத நீ நம்பலனா அது உன்னோட பிரச்சனைடி. எனக்கு என்னக்கா பிரச்சனை? உன் வாழ்க்கை போயிடும்ல. உனக்கும் இந்த பணக்கார வாழ்க்கை பிடிச்சிருக்குல்ல. அத கை விட்டுட்டு போனா பாவம் உனக்கு மனசு வருத்தமா தானே இருக்கும். அக்கா, என்னக்கா என்ன சொல்ற? நான் இந்த பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்படுறேனா? இதை விட நீ பாசத்தை அசிங்கப்படுத்தவே முடியாதுக்கா. சத்யா, பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நான் எந்த பொய்யும் சொல்லி அபிய கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியே பொய் சொல்லிருந்தாலும் அது என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்காக. அதுக்காக எல்லா பொய்களும் மன்னிக்கப்படும். அபியும் மன்னிப்பாரு, அத்தையும் மன்னிப்பாங்க. நான் சொன்ன எல்லாமே மன்னிக்கப்படுற பொய்கள். ஆனா நீ சொன்னது எல்லாமே மன்னிக்க முடியாத பொய்கள். அதனால ஆக்சுவலி எல்லா பொய்யும் சொன்னது நீதான். போதும் சத்யா, எனக்காக தான் நீ அந்த பொய்யெல்லாம் சொன்ன, எல்லா காரியமும் செஞ்ச. ஆனா உன் கல்யாணத்துல என்னையும் அப்பா அம்மாவையும் வர வச்சதெல்லாம் உன் பிளான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அத்தைய நீ முட்டாள் ஆக்கிட்ட. அதுதான் இப்போ டேஞ்சர். அப்பா அம்மா இப்போ அத்தை முன்னாடி வந்து நின்னா நாங்க தான் தேவியோட அப்பா அம்மான்னு ஏன் சொல்ல பயப்படுறாங்க? ஏன்னா உன் கல்யாணத்துல நீ நலன் அப்பாவை கை காமிச்சு சொந்த அப்பா அம்மாவையே தூரத்து உறவுன்னு சொல்லிட்ட. அப்ப நீ சொன்ன போய் இப்ப எடுக்குது. அதனாலதான் நான் நிம்மதியா வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ உன் குட்டு வெளிப்படுமோன்னு பயப்படுற. அக்கா, உனக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீ மனசாட்சி தொட்டு சொல்லு. நான் எனக்காக ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? எல்லாம் உனக்காக தானக்கா பண்ண. நான் சொன்ன ஒவ்வொரு பொய்யுமே உனக்காக தானக்கா. எப்படி சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா விஷமாகுதோ அதே போல ஆரம்பத்துல நீ சொன்ன பொய்யெல்லாம் இனிச்சுது. இப்போ அதுவே விஷம் ஆயிடுச்சு சத்யா. அக்கா, இது அபாண்டம்க்கா. உன் கால்ல விழுந்து கூட சொல்றேன். நான் உனக்கு நல்லது தவிர வேற எதுவுமே நினைக்கலக்கா. ப்ளீஸ்க்கா. சத்யா, என்னை ஏன் காப்பாத்துன?
என்ன நீ சாக விட்டுருக்கணும். யாருக்குமே எந்த தொல்லையும் இல்லாம இருந்திருக்கும்ல. இந்நேரம் நான் வீட்ல போட்டோவா இருந்திருப்பேன். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்நேரம் உன் புருஷனோட சந்தோஷமா இருந்திருப்ப. அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. நீ இந்த விபரீதமான விளையாட்டை நிறுத்திட்டு உண்மையை சொல்லிட்டு வெளியே வரணும்னு பாக்குறேன். இனிமே என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ. என்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ணாது. தேவிமா, ரொம்ப நேரம் பேசிட்டு நின்னா அத்தை சந்தேகப்படுவாங்க. நான் வரேன். இப்ப கூட நான் எனக்காக என் வாழ்க்கை போயிடுமேன்னு நான் அழல. உன் குழந்தையோட எதிர்காலம் பாழாயிடுமேன்னு பாக்குறேன். தீக்குள்ள விரல வச்சுதான் நான் சுட்டுக்கு வேணும் நீ அடம் பிடிச்சா நான் என்னக்கா பண்ணுவேன்? அக்கா, வேலைக்காக நீ சென்னையிலயும் நான் ஊர்லயும் இருந்தப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருந்தோம்க்கா. ஆனா ஒரே வீட்டுக்கு நம்ம 2 பேரும் மருமகளா வந்து எவ்வளவு பெரிய விரோதிகள் ஆயிட்டோம். ஏன்க்கா இப்படி நடந்துச்சு? அக்கா, இந்தக்கா ஆ காட்டு. அக்கா, நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்காம இருக்க மாட்டேன்க்கா. ஒரு நாள் உனக்கே செல்வநாயகியோட சுயரூபம் தெரிய வரும். இப்போதைக்கு நீ அப்பா அம்மா பத்தின ரகசியத்தை மட்டும் சொல்லிடவே கூடாது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. அப்பா கிட்டதான் இத பத்தி சொல்லணும். வர